உங்கள் ஐஎம் டிவியில் இது நமது சபைகளில் ஒலிக்கின்ற உயிரோட்டும் பாடல்கள். ரெவரண்ட் டாக்டர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்களின் அப்பாடல்களுக்கு பலர் பல காலங்களிலே ராகம் தந்து உயிரூட்டினார்கள். பாடல் பிறந்த கதைகள். பாடல் எழுதினவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியை கேட்டு பரவசமடையுங்கள். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். Nearer my God to thee, nearer என்ற பாடல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா, கேட்டிருக்கிறீர்களா? ஓ மாண்டை கர்த்தரே என்ற பாடல் மதியதான். Nearer my God to thee, உம்மண்டை கர்த்தரே என்ற பாடலை எழுதியது சாரா ஃப்ளவர் ஆடம்ஸ் அம்மையார். ஒரு நாள் இரவு அம்மையார் பெத்தேலில் யாக்கோபு கண்ட கனவை கண்டார். எந்த கஷ்டமான நிலையிலும் கடவுள் தமது அடியார்களுக்கு அருள் செய்வார் என்னும் உறுதியான நம்பிக்கை அவர்களுக்கு உண்டாயிற்று. விழித்து எழும்பியதும் இக்கனவே ஒரு பாடலாக எழுத வேண்டும் என்று ஆவல் கொண்டபோது இப்பாடலின் சில வரிகள் மனதில் உண்டாயின. சில தினங்களுக்கு பின்பு திருத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத யூனிட்டேரியன் சபையைச் சேர்ந்த வில்லியம் பாக்ஸ் போதகர் தமது சபையின் யாக்கோபை குறித்து பிரசங்கம் செய்யப்போவதாக அம்மையாரிடம் கோரினார். அவ்வாராதனையில் பாடுவதற்கு யாக்கோபின் தரிசனத்தை பற்றிய பாடல்கள் ஏதாகிலும் உண்டா என அம்மையார் போதகரிடம் கேட்டார். பாடல் ஒன்றும் இல்லை என போதகர் கூறவே ஆடம்ஸ் அம்மையார் உடனே உட்கார்ந்து ஏற்கனவே தன் மனதில் உருவாகியிருந்த உம்மண்டை கர்த்தரே என்ற பாடலை எழுதி தன் சகோதரி எலைசாவின் உதவியால் ஒரு ராகத்தையும் அமைத்து கொடுத்தார். இது இப்போது நாம் பாடும் ராகம் அல்ல. அவ்வாராதனையில் தான் அப்பாடல் முதல் முறையாக பாடப்பட்டது. பின்னர் இப்பாடலின் சிறப்பை உணர்ந்த சங்கீத நிபுணரான லவல் மேசன் பண்டிதர் இப்போது நாம் பாடி வரும் பெத்தானி என்னும் அழகிய ராகத்தை அமைத்தார். இவ்வளவு துரிதமாக எழுதப்பட்ட இப்பாடலானது உலகம் முழுவதும் பாராட்டப்படும் என்று அம்மையார் நினைக்கவே இல்லை. ரொம்ப அருமையான பாடல். அந்த பாடல் புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த அர்த்தத்தை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களானால் உங்கள் உள்ளம் உருகும், கண்களில் கண்ணீர் ததும்பும். உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பல் என அக்காலத்தில் கருதப்பட்ட டைட்டானிக் என்னும் பிரிட்டிஷ் கப்பல் 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு பிரயாணம் செய்து கொண்டிருந்தது. கப்பலில் 2000க்கும் அதிகமான பேர் இருந்தனர். ஏப்ரல் 14ஆம் தேதி நள்ளிரவில் மிதந்து வந்த ஒரு பனி மலையின் கப்பல் மோதி உடைந்து அமிழத் தொடங்கியது. பிரயாணிகளின் 1/3 பகுதி தான் உயிர் மீட்சி பெற்றார்கள். அதாவது லைஃப் போட் என்ற போட் மூலமாய். ஆனாலும் பயணிகள் கலக்கமடையவில்லை. கப்பலின் வாத்திய குழுவினர் உம்மண்டை கர்த்தரே என்னும் பாடலின் ராகத்தை தொனிக்க பிரயாணிகள் யாவரும் இப்பாடலை உரத்த சத்தமாய் பாடிய வண்ணம் கப்பல் அமிழ்ந்தது. பிரயாணிகளின் சுமார் 700 பேர் மட்டும் உயிர் தப்பினார்கள். இது உங்களை பார்த்துருப்பீங்க, டைட்டானிக் படத்தை பார்த்தீங்கன்னா அதில் போடுற டியூன் இது தான். ஓ மாண்டை கர்த்தரே. அது உங்களுக்கு சோகத்தை மட்டுமல்ல, கடவுளிடத்திலே போய் நாம் சேர்வோம் என்கிற நம்பிக்கையும் அது அன்றைக்கு கொடுத்தது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஜனாதிபதியாக இருந்த வில்லியம் மெக்கின்லே என்பவர் இப்பாடலை பெரிதும் பாராட்டினார். தாம் மரித்த பின் தமது அடக்க ஆராதனையில் இப்பாடல் பாடப்பட வேண்டும் என்று விரும்பினார். நியரர் மை காட் டு thee. அதை நினைக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான நாட்களில் எந்த பாடல்களை விரும்பினார் என்றால்
சொல்லுவார்கள், இவர் ஜப்பானில் இருந்த மகாத்மா காந்தி என்று சொல்லப்படக்கூடிய ஜப்பானிய ஒருவர் எப்பொழுதும் அவருக்கு கல்வாரியே கல்வாரியே என்ற பாடல்தான் பிரியம் என்று சொல்லுவார். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஜனாதிபதி இருந்த வில்லியம் மக்கன்லே இந்த பாடலை, அதாவது உயிர் மீட்சி தரும் உம்மண்டை கர்த்தரே பாடலை பாட வேண்டும் என்று அவர் மரித்தார். பாடலை எழுதிய சாரா ஃப்ளவர் அம்மையார் இங்கிலாந்து ஹார்லே நகரிலே 1805ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி பிறந்தார். இளவயதிலேயே தாயார் காச நோயினால் இறந்து போகவே, டிபி இறந்து போகவே, சாராவும் சகோதரியாகிய எலைசாவும் தந்தையால் வளர்க்கப்பட்டார்கள். பின் அம்மையார் லண்டன் மாநகர் சென்று வில்லியம் ஆடம்ஸ் என்னும் சிற்பக்கலை நிபுணரை மணந்து குடும்ப வாழ்க்கை நடத்தி வந்தார். லண்டன் மாநகரில் ஒரு திறமையுள்ள நடிகையாகவும் இருந்தார். ஆனால் சுகவீனத்தின் நிமித்தம் நாடக மேடையை விட்டு இலக்கியம் எழுதுவதை மேற்கொண்டார். பின்னால் தந்தையாரும் இறந்து போகவே சகோதரியாகிய எலைசாவும் சாராவுடைய வீட்டிலே வசித்து வந்தார். 1847ஆம் ஆண்டு சாரா அம்மையார் காச நோயினால் பிடிக்கப்பட்டு 1848ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி தமது 43வது வயதிலே காலமானார். என்ன பரிதாபம் பாருங்கள், ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்டது. சாரா ஆடம்ஸ் அம்மையார் 100க்கு அதிகமான பாடல்களை எழுதியிருக்கிறார். இப்பாடல்களுக்கு அவருடைய சகோதரி எலைசாதான் ராகங்கள் அமைத்து வந்தார். ஆனால் உம்மண்டை கர்த்தரே என்னும் ஒரே பாடல்தான் கிறிஸ்தவ உலகத்தில் வெகுவாக பாடப்பட்டு வருகிறது. அவரது இதர பாடல்கள் பொதுவாக அமெரிக்காவில், குறிப்பாக யூனிட்டேரியன் சபைகளில் பாடப்படுகின்றன. ஏன் என்றால் அவருடைய பாடல்களின் கருத்துக்கள் அவர்களுக்கு பிரியமாக இருந்ததினாலே அவர்கள் வைத்து கொண்டார்கள். கிறிஸ்துவண்டை பரிசுத்தமடையவும் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கவும் விரும்பின சார்ல்ஸ் வெஸ்லி அந்த மெத்தடிசம், அதாவது மெத்தடேஸ் சீடர்கள் சீடத்துவம் என்கிற பாணியை அதிகமாய் விரும்பினதினாலே ஜான் வெஸ்லி ஹோலினஸ் அன்டு த லார்ட் என்கிற தீமிலே தன் வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருந்ததினாலே அதற்கேற்ற மாதிரி பாடல்கள், மெத்தடிஸ்ட் பாடல்களும் மிக உருகிறது. லெட் மீ வாக் வித் யூ, க்ளோசர் டு த லார்ட் என்ற பாடல்கள் மிகவும் அருமையான பாடல்கள். தொயோஹிகா ஹகாவா என்கிற ஜப்பானீஸ் அந்த தெய்வ மனுஷன்தான் ஆண்டவருடைய கல்வாரியை ரொம்ப தேடினார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் தீமாக எதை பாடலை வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நீங்களே ஒரு பாடல் எழுதுங்கள். அது கர்த்தருக்கு உங்களுக்கு பிரியமாக இருப்பார். நான் மலேசியாவிலே சென்று ஆண்டவருக்கு மகிமையான பாடல்களை நான் அதிகமாக பாடினேன். இப்பொழுது நான் பாடுவதற்குரிய தொண்டை சாரீரம் எல்லாம் க்ஷீணித்து விட்டது வயோதித்த நிமித்தமாக. ஆனாலும் அதிகமாக நன்றாய் பாடினேன். அப்பொழுது அவர் மகிழுவேன் மகிழுவேன் என்ற பாடலை எப்படி ஆபகுக் தீர்க்கதரிசி அருமையாக பாடி மகிழ்ச்சியை தெரிவித்தாரோ, அதனால் என்னை அநேகர் மலேசியாவிலே மகிழுவேன் பாஸ்டர் மகிழுவேன் பாஸ்டர் என்று சொல்லுவார்கள். பம்பாயிலும் நான் அந்த பாடலை பாடியிருக்கிறேன். மகிழுவேன் மகிழுவேன் கர்த்தர் இயேசுவில் நான் மகிழுவேன். என் கால்களை அவர் மான் கால்கள் போல் ஆக்கி எல்லாவற்றையும் நடத்தி செல்ல மேன்மைப்படுத்துவார் என்ற அருமையான பாடல் நான் எழுதவில்லை. நான் சில எழுதினதை மாற்றி அமைத்து எழுதி நான் பாடினேன். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடல் சொல்வார்கள். நான் மகிழ்வேன் என்று பாடல் எனக்கு ரொம்ப இஷ்டமானது. ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருத்தர் நல்ல வாழ்க்கையை தந்து நம்மை வழிநடத்தி பலப்படுத்தி தேற்றுவாராக வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம்.